அனைவருக்கும் வணக்கம். டிஸ்கிளைமரை ரீட் பண்ணிக்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங், சரிங்களா? ஸ்கால்பிங் அதை பத்தி வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து அது ஸ்கால்பிங்னா என்ன, அது யார் பண்ணலாம், அது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து ஸ்மால் மூமெண்ட்ல வந்து ஸ்மால் ப்ராஃபிட் வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சடனா உள்ள போயிட்டு சடனா வந்து எக்ஸிட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடியது ஸ்கால்பிங் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கால்பிங் பார்த்து நமக்கு வந்து ஈஸியா, சரி அது ரைட்டா, இங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சரிங்களா? வந்து இந்த ஸ்கால்பிங் மெத்தட் வந்து எல்லாத்துனாலையும் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து இதுல வந்து லக்க பேஸ் பண்ணி வந்து ஒரு சில நாள் வந்து நடக்கும். அதனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நாம எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட், இல்ல ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அடிக்கும். ஓகே, நம்ம எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் கொடுத்தா இது ராங்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து பார்ப்போம். அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மேஜரா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான் வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கணும். சரிங்களா? வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நம்ம வந்து கரெக்டா வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா வந்து கரெக்டான லெவல்ஸ்ல எடுக்கிறோமா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கணும். ஏன்னா ஸ்கால்பிங் வந்து எதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசனை பண்ணலாம். சரிங்களா? நமக்கு வந்து எதுக்கு சப்போர்ட்ல எடுக்கணும், நமக்கு வந்து 5 பாயிண்ட் தானே பிடிக்கிறோம், எங்க வேணாலும் எடுக்கலாமே அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கூடிய விஷயமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான மெத்தட்ஸ் வந்து கிடையாது. சரிங்களா? வந்து கரெக்டா வந்து அந்த 5 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா நமக்கு வந்து மேஜர் லாஸ்ல கொண்டு போய் விடும். சரிங்களா? பார்த்தா நமக்கு வந்து சடனா வந்து டிசிஷன் மேக் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா வந்து அந்த என்ட்ரிக்கு வந்து கரெக்டான என்ட்ரியா இருக்கணும், கரெக்டான செட்டப்ஸ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ட்ரி எடுக்கும். சப்போஸ் வந்து நமக்கு வந்து சாதாரணமா ஒரு 5 பாயிண்ட்டுக்காக ஆசைப்பட்டு நமக்கு வந்து 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து இழக்கக்கூடிய சூழல் வந்து ஸ்கால்பிங்ல வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா வந்து மேஜரா வந்து ஸ்கால்பிங் பண்றவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்றது கிடையாது. சரிங்களா? வந்து மேஜரா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்றது கிடையாது அப்படிங்கிறது வந்து இங்க வந்து கிளியரா வந்து சொல்லிக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து எதனால அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு வந்து போயிருவாங்க. நமக்கு வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு தான் ட்ரிகர் பண்ணிட்டு தான் போயிருவாங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்னா வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கூடிய போறாங்க அப்படின்னா வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி பிளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நாம சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நாம ஒரு சில டைம்ல பார்த்தோம்னா வந்து ஸ்பைக் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து பார்த்துருப்போம். நமக்கு வந்து மேனிப்புலேஷன் வந்து நடக்கும். சடனா வந்து ஒரு பொசிஷன் வந்து சடனா வந்து கவர் பண்ணிட்டு ஒரு டெய்லியோ வீக்லியோ வந்து டாப்ல வந்து நியரஸ்டா வந்து கைக்கு நியரஸ்டா வந்து க்ளோஸ் ஆகுமா, பிலோ வந்து மிட் பாயிண்ட்லயோ அது டோஜி கேன்ல வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்தோன்னா மேஜரா வந்து லாசஸ் வந்து சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். லாசஸ் சந்திக்கக்கூடிய விஷயமா காட்டிலும் வந்து அக்கௌண்டே வந்து வைப் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஸ்கால்பிங்ல வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இது வந்து எமோஷனல் ட்ரேடிங் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? வந்து எமோஷனல் ட்ரேடிங் வந்து அதிகமா வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சூழல் வந்து உண்டு போகணும். எதனால அப்படின்னா வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடிய விஷயத்த வந்து ஸ்கால்பிங் வந்து நம்மளை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மூமெண்டம் பாத்தீங்கன்னா பிரைஸோட மூமெண்டம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஷுவலைசேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மூமெண்டம் இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டு நம்பிக்கையை வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கு. நமக்கு வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகுது, கால் சைடு மூவ் ஆகுது, புட் சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து உடனே சடனா என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்கால்பிங் மெத்தட் இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு டிசிப்ளினா வந்து அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கால்பிங் மெத்தட்ஸ் வந்து வந்து ஈஸி கிடையாது. சரிங்களா? வந்து சொல்லிக்கூடிய விஷயம் எல்லாரும் வந்து ஈஸியா வந்து மேக் பண்ணிடலாம், நமக்கு வந்து உடல் உள்ள போயிட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. மேஜரா வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அது ஈஸி கிடையாது. சரிங்களா? ஒரு டிசிப்ளின் இருந்தா இருக்கணும். மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு டிசிஷன் வந்து கரெக்டா வந்து எடுக்கக்கூடிய பக்குவம் வந்து நமக்கு இருக்கணும். சடனா வந்து
ஓகே இது ராங் என்ட்ரியா இருக்கு, இது மேல போக மாட்டான் அப்படிங்கிற டிசிஷன் வந்து இறக்கும்போது பண்ணும்போது சடனா வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு வந்து கம்மியான டைமிங்ஸ் தான் இருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து லாசஸ் வந்து அதிகப்படியான ட்ரேடை காட்டிலும் வந்து டார்கெட் வந்து வெரி இம்பார்ட்டன்டா வந்து இங்க யாருமே வந்து ஒரு ஆள் வந்து டார்கெட்டை வந்து புக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஸ்கால்பிங் என்ட்ரி இருந்தாலும் சரி, சரிங்களா, நார்மலா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, ஒரு டார்கெட் சால்விங்க்கு ஒரு டார்கெட் இருக்கு, நமக்கும் பர்சன்டேஜ் ரேசியும் இருக்கு. 1.2 ரேசியும் வச்சிருக்கோம்னா அதுக்கு 1 ரேசியும் வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனா கூட 7 ட்ரேட் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய இடத்த வந்து நமக்கு வந்து நிலைச்சு நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்து மல்டிபிள் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ட்ரேட் வந்து பெரிய லாஸ் கொடுச்சுன்னா அப்படின்னா வந்து அந்த இடத்த வந்து பெரிய லாசஸ் கொண்டு போய் எண்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாசஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து மேஜரா வந்து பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா, இந்த மெத்தட்ஸ் வந்து ஈஸி கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கரெக்டான மைண்ட் செட்ல வந்து இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்டா செகண்ட் விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டிசிப்ளினா வந்து இருக்கணும். சரிங்களா, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்தா மட்டும்தான் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கான்ஃபிடண்டா நீங்க இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு கிடையாது அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி மார்ஜின் அமௌண்ட்டை வந்து காப்பாற்றக்கூடிய நிலை இருக்காது. சரிங்களா, அக்கௌண்டே வந்து வைப் அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போய் உங்களை வந்து விடும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த வந்து தெளிவாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேட் வந்து ஃபெயிலியர் பண்ணுது அப்படின்னா வந்து செகண்ட் ட்ரேட் ஃபெயிலியர் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா, வந்து ஸ்கால்பிங் எண்டிங்ல வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாத ஒரு சிலர் வந்து இதுல வந்து 6வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்கால்பிங் என்ட்ரி வந்து போடுறீங்க பாத்தீங்கன்னா சரிங்க, ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பார்த்தா குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா, வந்து குவான்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எதனால அப்படின்னா வந்து ப்ரீவியஸா ஒரு ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா வந்து அதுல ஃபெயிலியர் கொடுத்து லாஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா வந்து அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 500 ப்ரீவியஸ் ட்ரேடுக்கு வந்து ஒரு 500 குவான்டிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குவான்டிட்டி போடுற உண்டான மைண்ட் செட்டை வந்து நம்மள வந்து கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் ஸ்கால்பிங் என்ட்ரியா இருக்கும். அப்படிங்கும்போது மேஜரா வந்து அந்த சக்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே, நமக்கு வந்து ஃபெயிலியர் கொடுச்சுன்னா லாசஸ் வந்து மேக்ஸிமைஸா இருக்கும் அப்படிங்கிறது ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது லாசஸ் வந்து மேக்ஸிமைஸா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த 6வது விஷயம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டா வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. இது வந்து இதுலதான் வந்து நமக்கு வந்து மேஜரா வந்து டிசிப்ளினா வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டா வந்து போடணும். லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லாட் அப்படின்னா இந்த லாட்டோட ரெகுலரா இந்த லாட்டுக்கு உண்டான ட்ரேட் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். மேஜரா வந்து எல்லாருமே வந்து ஈஸின்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து சார்ட்டை ஃபீல் பண்ணுங்க, கரெக்டா வந்து மைண்ட் செட் வந்து கொண்டு வாங்க, டிசிப்ளினா வந்து இருங்க. சரிங்களா, அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கால்பிங் என்ட்ரிலியே வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி.